ஈசப்புக்கு முன்னாடி நெருப்பு பூத்துக்கணும். மட்டன் கராயி செம்மையா சமைக்கிறோம். பயங்கர மரிச்சிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. சவுளேடு நல்லா இழுத்து விட்டுறேன். சவுளேடு மணிமணியா இருக்கணும். சுத்திக்கிட்டே இருக்கு பாருங்க. அழகானிக்கவா அருவாமணி தீட்டி கொடுத்தேன், அதனால நல்லா இருக்கு. இல்லைன்னு கேட்டேன். இந்த அது பெரிய கத்தியா வாங்கி சேர்ந்து பண்றதுனால இப்போ அப்படி பண்ற நறுக்காச்சு. வேற அரைஞ்சது இருக்காங்கட்டு. வெளியில போனோம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு போடுவேனே. எப்படி ஒரு சின்ன தாளமா தூக்கிட்டு மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். தக்காளியை நசுக்கி தக்காளி பழம் முன்னூறு வேறு எப்படியே இன்னும் லைட்டாக அலசு தக்காளி தான் கொத்தி எடுக்கும். கீழே கொட்டி தான் வாலி வேற சுருக்கு நடிக்கிறேன். அங்கிட்டு வீசுறாங்க. ரெண்டாவே கிடக்கட்டுமா? இதையும் எடுத்து குத்திரியா? நம்ம எடுத்துட்டு வரேன். நறுக்கிறியானே சீக்கிரம் வேமா நடக்குங்க. தாளத்தை தூக்கி போட்டு உட்கார்ந்து நீ கரெக்ட் தானே நீ சொல்ற. நான் சொன்ன கரெக்ட். வயசு யாருக்கு மூஞ்சில தாளம் கரெக்ட் தான். செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். அஞ்சு இளம் குண்டா கறி. அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச இஞ்சி பூண்டு, நறுக்கின தக்காளி, பச்சை மிளகாய், கல்லுப்பு,
என்னடா பறிச்சுட்டு போயிட்டா அடுப்பு எரியல கருவேப்பிள்ளை உரி போடு அவ்வளோதான் இறக்க வேண்டியதான் இறக்கிற வேண்டியதான் முடிஞ்சு அடி அங்க வைங்க உள்ள ஊற்றி விடும் நல்லி எலும்பா எடுத்து நம்ம வச்சுருக்கோம் சூடாலும் இருக்கு நல்லி கழுவி வாங்கிக்கலாம் தப்பிச்சு ஓடுறான் கொஞ்சம் சூடு தான் அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறது அருமையாக இருந்திருக்கு அள்ளி சாப்பிட்றா அள்ளி அடிச்சு ஏற்றுக்கடா ஒன்றால் தான் 2 வருது அடிக்கடி தட்டுறீங்க யார் தான் உரியுதுன்னு தெரியல யாரும் சோறு சாப்பிட்ற மாதிரி இல்லை கறியா போயிட்டு இருக்கு கறியை அடிச்சு ஏற்றிக்கிட்டு இருக்கியா பள்ளிக்கு அதுக்கும் போய்கிட்டே இருக்கா வந்துருச்சு 5 முழு கிடா வாங்கி நல்லா வெட்டி விட்டு நல்லா பெரிய சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கறியை போட்டு நல்லா வதக்கி விட்டு தக்காளி பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டு சேர்த்துருக்குது உண்மையில வேற லெவல். இது மட்டன் கராகி வந்து பாகிஸ்தானில் ரொம்ப ஃபேமஸ், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இன்னைக்கு இந்த மட்டன் கராகி செஞ்சு சாப்பிட்ருக்கோம். உண்மையிலே அருமையாக இருக்குது. அதுவும் தக்காளி நிறையா சேர்த்தோம்னா அது இனிப்பு சுவையோட வேற லெவல் டேஸ்ட்டு. காலி ஆயிடுச்சு. ஐயா